வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஹெர்பாலிஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. சில பேர் இந்த ப்ராடக்டை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற திங்கிங்கில் இருக்கிறீங்க. சில பேருக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்தால் உண்மையாலுமே வெயிட் லாஸ் ஆகுமா, வெயிட் லாஸ் அப்படி ஆயிட்டாலும் கூட மறுபடியும் வெயிட் ரீகெயின் ஆகிடுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஜமாலுமே இந்த ப்ராடக்ட் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகுமா, வெயிட் லாஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ப்ராடக்ட்டை நாம யூஸ் பண்றதை விட்டுட்டா மறுபடியும் வெயிட் ரீகெயின் ஆயிடுமா, ஸோ இதை பற்றின ஃபுல் கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது வெயிட் லாஸ் ஆகுமா, நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு. என்னுடைய பாடி கண்டிஷனுக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க. ஆனால் சில பேருக்கு மாதத்துக்கு ஒரு 5 கிலோ குறையுது அப்படின்னா அதே வெயிட் உங்களுக்கும் குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரிசல்ட்ஸ் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஆனால் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் மூலயமா உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்ஸும் இல்லை அப்படின்னா யாருமே உங்களுடைய அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுவே நீங்கள் ஹெர்பாலிஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க, கம்பெனி மூலயமா டைரெக்டாக வாங்கி உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்ஸும் இல்லை, உங்களுக்கு வெயிட் குறையல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹெர்பாலிஃப் நியூட்ரிஷன் கம்பெனி உங்களுடைய அமௌண்ட்டை ₹1 கூட கம்மி இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மணி பேக் கேரண்டி ஆப்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்டை அவங்க எந்த அளவுக்கு நம்புவாங்க. ஸோ இது எடுத்தால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சந்தேகம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகுது, ஓகே, இந்த ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு அகெயின் வெயிட் ரீகெயின் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. நீங்க ஹெர்பாலிஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க நார்மல் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, இல்ல நிறைய விதமான மெத்தட் இருக்கு, நீங்க எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகும். நிறைய பேர் ப்ராடக்டை சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாசம் மட்டும் இந்த ப்ராடக்ட் எடுங்க, உங்களுக்கு 5 கிலோ 7 கிலோ வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் பண்ணிட்ட பிறகு நீங்க இந்த ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க நம்பவே நம்பாதீங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெர்பாலிஃப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் உங்களுடைய வெல்னஸ் கோச்சை காண்டாக்ட் பண்ணாமலேயே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இப்போது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எத்தனை மாதம் 2 வேளை ஷேக் எடுத்தீங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நீங்கள் 6 மாதம் எடுத்தீங்களா, இல்லை 3 மாதத்தில் ஐடியல் வெயிட் ரீச் ஆனீங்களா, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் பாதி மாதம் நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக 1 டைம் ஷேக் நீங்கள் எடுக்கணும். மேனேஜ்மெண்ட்காக 1 டைம் நீங்கள் ஷேக் எடுக்கிறீங்க, அதை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அஃப்ரெஷ் எடுக்கணும். அஃப்ரெஷ் ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் நீங்கள் அஃப்ரெஷ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கேலரி பேசிஸில் நீங்கள் உங்கள் ஃபுட்டை எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் கேலரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹை கேலரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுக்கும் பொழுது லோ கேலரி ஃபுட்ஸாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. டைம் கிடைக்கும் போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸசைஸும் பண்ண மாட்டீங்க, டயட்டும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஒரு பொருளில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க மாட்டீங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட்காக 1 டைம் ஷேக்கும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, அஃப்ரெஷும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஸோ இது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வெயிட் லாஸ் மட்டும் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டே நான் லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் பெரிய தப்பு. நீங்கள் குறைச்ச வெயிட்லேயே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெர்பாலிஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எடுத்து என்னுடைய கைடன்ஸ் மூலயமா நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.